என் பேர் சச்சின். 1000 பேர் ஒர்க் பண்ணுற ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் நானும் ஒர்க் பண்ணுறேன். சின்ன வயசில் எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும், ஆனால் ரியாலிட்டியில் டோட்டலாக டிஃப்ரெண்ட். பட் அந்த மிஸ்டேக்கை நான் பண்ண போகிறதில்ல. எது தேவையோ எது தேவையில்லையோ என்னோடய வாழ்க்கையோட பர்பஸை முடிவு பண்ணிட்டு தேடி போக போகிறேன். இது நார்மலான டே இல்லை, என் லைஃப்பில் முக்கியமான டிசிஷன் எடுக்க போகிற நாள். ஹலோ, டேய் கேக்குதா? டேய் வேலை பார்த்துட்டு இருக்கியா இல்லை ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கியாடா? கூப்பிட்றேன். ஹலோ டேய் வெயிட் பண்ணு. நான் எதுக்கு கால் பண்ணேன்னா டேரெக்டாக போய் விசிட் பண்ணாத, ஃபஸ்ட்டு கோல் டிஎம் பண்ணு. அவங்க ரிப்ளை பண்ணால் நேரில் போய் பாரு. அதுக்காக தான் கால் பண்ணேன். ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும், உனக்கு வந்து பெட்ரோல் செலவாகும். அதுக்காக தான் சொன்னேன். ஏ சச்சின், இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். எத்தனை வாட்டி சொல்றது, இன்னைக்கு மீட்டிங் இருக்குப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வா. சார் 5 minutes வந்துடு சார். தம்பி இஷ்டம் இல்லைன்னா சொல்லிருப்பா. இதோ வந்துடுறேன் சார், வந்துடுறேன் சார். என்னடா லீவ் போட்டு காமிட்டியா? ஐடி கார்டில் இங்கே இருக்கு, வேலைக்கு போகலையா அன்னைக்கு? எனக்குலாம் வேணாண்டா, சாப்பிட்டா வந்தேன். ஒரு பால் மட்டும் சொல்லு. என்னடா லீவ்லாம் போட்டிருக்க அதிசயமா? லீவ்லாம் போட மாட்டேடா, ட்ரிப் போடான்னு சொன்னால் கூட வர மாட்டேடா. இது வேலை விட்டு நின்ட்டியா? வேலையை விட்டேன்டா. இது வேலை விட்டு நின்ட்டியா? விளையாட்டுக்கு சொல்றியா இல்லை உண்மையிலே வேலை விட்டு நின்ட்டியா? வேலை விட்டு நின்றா லெட்டர்லாம் போடணும் தெரியும்ல. ஹலோ தம்பி, ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பிச்சு விடுங்க. எஸ் சார். கொஞ்சம் வேகமா. எஸ் சார், எஸ் போட்டுருக்கேன். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்ற வேலையை விட்டு வர நின்றுட்ட. ஏண்டா லோயலா காலேஜில் பார்த்தல, எத்தனை பேர் வேலை கிடையாது கஷ்டப்படுறாங்க. வந்தவங்க மட்டும் 1.5 லட்சம் பேராம். அப்படி போய்கிட்டு இருக்கு நம்ம. செல்வா தெரியுமில்ல, இப்படி தான் வேலையை விட்டு உன்னை மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பித்தான். இப்போ பார்த்தா பிஸ்னஸ் பயங்கர லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு. இப்படி தான் சில பேர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன், அதை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கடனில் போய் மாட்டிக்கிறாங்க. கடனை கட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் பிஸ்னஸ் தான் தேவையில்லாத வேலை. நம்ம போய் ஒரு வேலையை பார்த்துட்டு சம்பாதிக்கிறது தான் ஈஸி. நினைக்கிற மாதிரி பிஸ்னஸ்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. வேலைன்றது
பார்க்கில் இருக்கிற ராட்டினம் மாதிரி சுற்றி முடிஞ்ச உடனே உன் வேலை முடிஞ்சிடும். அது ஒரு ரொட்டீன். இது பேர் தான் ரேட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் பிஸ்னஸ்ன்றது கடலில் போகிற படகு மாதிரி. புயல் எப்போ வரும்னு தெரியாது, அலை எப்போ அடிக்கும்னு தெரியாது, வீட்டுக்கு திரும்பி வருவோமா வரமாட்டோமா இந்த மாதிரி எந்த விதமே தெரியாது. டேய் 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 உன்டா நான் பேசிட்டு இருக்கேன். உன்ட்ட இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன், எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்கேடா. சரி வா, வர இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். எப்பவுமே டிமோட்டிவ் தான் பேசுவியா? டிமோட்டிவேட் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேர் இப்படி ஆயிருக்காங்க, நீ அப்படி ஆயிடக்கூடாதுன்றதாக சொல்கிறேன். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. ரிஸ்க் எடுத்தால் தான் ரிவார்டு கிடைக்கும். சொல்லு. ஏடா ட்ரெயின் கிடச்சிருச்சு போல. நான் கூட நீ இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினச்சேன்டா. 2 நாள் இதை கண்டினியூ பண்ணுவேன், 3 நாள் வழக்கம் போல் எப்பயும் போல் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நீ செஞ்சு காட்டிட்ட. கூப்பிடுறேன்டா. சரி, பிஸி ஆகிட்ட போல, ஒர்க்கை பாரு.